புதுச்சேரியில் சித்தேரி அணைக்கட்டு திறப்பால் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகாராஜா பாண்டி. மகாராஜா பாண்டி, அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? விவசாயிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக புதுச்சேரியில் பெரிய அணைக்கட்டாக பாவூர் சித்தேரி அணைக்கட்டு உள்ளது. இந்த சித்தேரி அணைக்கட்டு என்பது கடலூர் எல்லை பகுதியில் அமைந்திருக்கிறது. அதாவது தென்பெண்ணை ஆற்று கரையோரத்தில் அமைந்திருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக சித்தேரி அணைக்கட்டு தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதற்கு காரணமாக சித்தேரி அணைக்கட்டு முழுமையாக திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் உபரி நீர் பெருக்கெடுத்து காற்றாற்று வெள்ளம் போல் பாய்ந்து ஓடுவதைதான் தற்போது நீங்கள் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். புதுச்சேரி அருகே எல்லைப் பகுதியில் இருக்கும் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளப்பெருக்கும் சித்தேரி அணைக்கட்டில் உபரி நீர் திறப்பால் இந்த இரண்டு வெள்ள நீரும் பாவூர் பகுதியை சுற்றி இருக்கும் ஊருக்குள் புகுந்ததால் பாவூர் பகுதியை சுற்றி இருக்கும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் நீர் புகுந்து விளைநிலங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த 20 கிராம பகுதி மக்களும் இங்கு உள்ள பகுதியை கடந்துதான் கடலூருக்கு செல்வதற்காக இங்கு உள்ள தரைப்பாலத்தை அவர்கள் பயன்படுத்திப்பட்டு வந்தார்கள். தற்போது இந்த தரைப்பாலத்தை ஆர்ப்பரித்து காற்றாற்று வெள்ளம் போல் சித்தேரி அணைக்கட்டிலிருந்து உபரி நீர் கடலூருக்கு பாய்ந்து செல்வதால் இங்கே புதுச்சேரி கடலூருக்கு இடையிலான தரைப்பாலம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு யாரும் செல்ல முடியவில்லை, கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு யாரும் செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 20 கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளிகள், விவசாயிகள் இந்த பகுதியை தான் தற்போது அவர்கள் போக்குவரத்துக்கு மிகவும் பயன்படுத்தி வந்தார்கள். ஏனென்றால் புதுச்சேரியை சுற்றி அவர்கள் போக வேண்டும் என்றால் மிகப்பெரிய கடினமான சூழ்நிலையாகும். தற்போது அவர்கள் தரைப்பாலம் முற்றிலுமாக மூழ்கி செல்வதால் எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. இதேபோல் விளைநிலங்களும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் பெரிதும் அவதியடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வெள்ள நீர் வழியாததால் நாங்கள் அடுத்த கட்ட நிலைமைக்கு செல்ல முடியாது, விவசாயம் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இதையடுத்து சோரியாங்குப்பம் பகுதி, பாகூர் உள்ளிட்ட 20 கிராம பகுதியில் வெள்ள நீர் பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக வேளாண் துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சுமார் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை குறித்து அவர்கள் விளக்கமாக தெரிவித்தார்கள். இது தொடர்பாக நம்மிடம் இருக்கும் விவசாயியிடம் கேட்கலாம். ஐயா, சித்தேரி அணைக்கட்டு உபரிநீர் திறப்பு, தென்பெண்ணை ஆற்றினுடைய வெள்ளம் இதெல்லாம் சூழ்ந்து விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான விவசாயத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, மேலும் போக்குவரத்துலாம் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அதாவது நாங்கள் இந்த வழியாக தான் போய் ஆகணும். வழி போக்குவரத்து பாதிப்பட்டது. ரெண்டாவது குருவினத்தம், சோரிங்குப்பம், இருளஞ்சந்தி, பாகூர் எல்லா ஊர்லேயும் தண்ணி ஊருக்குள்ளே சுந்துட்டு எங்களை போட்டு வச்சு தான் எங்களை வெளியாற்றி கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் சேர்த்தாங்க. அந்த அளவுக்கு அதிக பாதிப்பு ஆகிப்போச்சு. இது நாங்கள் எப்படி எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் நின்றுன்னு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு புரியாதவே இருக்குது. ரெண்டாவது இந்த ஆற்றுல ஒரு கோட்பாடு இல்லாதவே தண்ணி திறந்து விட்டாங்க. எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பே கிடையாது. நாங்கள் இது வெடிச்சு பார்த்தா தண்ணி, நாங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியாத முழிச்சிக்கின்னு வீட்டிலே நின்றுட்டோம். வெளியிலையும் வர முடியல, அந்த அளவுக்கு தண்ணி. எங்களை அதுக்கப்புறம் எம்எல்ஏ சொல்லி போட்டு எடுத்துன்னு சொல்லி போட்டிலேருந்து எங்களை வெளியாக்குனாங்க. ஐயா, இப்போ நீங்கள் இந்த பகுதி விவசாயம் இருக்கீங்க, இந்த வெள்ளம் பாதிக்கிறதுனால இப்போ விளைநிலங்கள் எந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுருக்கு? அடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எத்தனை காலங்கள் ஆகும்? வேறு பயிர் ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இந்த பயிர் இப்போ எதுவுமே பண்ண முடியாதுங்க. நாங்கள் இப்போ ஜனவரியில் தான் இந்த 2ஆம் போகம் தான் இந்த போகம் அழிஞ்சுக்கிட்டது. எதுவுமே பண்ண முடியாது. இந்த அணைக்கட்டு போட்டதுலேருந்து எங்களுக்கு என்னென்னு கேட்டால், இந்த தென்பெண்ணை ஆற்றில் தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் எங்களுக்கு துடுப்பு சவுறு போட்டு கொடுக்கணும். அதை நாங்கள் பழைய பேர் சொல்லியிருக்கிறோம். அது பண்ணின்னு தான் இந்த 20 கிராமம் தப்பிச்சிருக்கோம். இப்போ பாகூர் வரைக்கும் இந்த தண்ணி தான் பூந்து போகுதுங்க. இதை உடனடியாக நடவடிக்கைலாம் அதிகாரிகிட்டும் பேசியிருக்கிறாங்க. எம்எல்ஏ எல்லாமே பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இதை எங்களுக்கு உடனடியாக நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதாங்க எங்களுக்கு ஒரு கோரிக்கை. ஆக விளைநிலையும் இப்போ எங்களுக்கு பண்ண முடியாது. விவசாயி நாங்கள் ஜனவரி தான் பண்ண முடியும். இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அழிவே போச்ச பயிர் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதிகாரிகள் அதாவது புதுச்சேரியில் எத்தனை ஹெக்டேர் விளைநிலங்கள் இருக்குது? இந்த மழை வெள்ளத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு? அவங்க திரும்பி பயிர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
புதுச்சேரி பிராந்தியத்தில் மொத்தம் 5400 ஹெக்டர் வந்து முழுமையாக தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அதில் 4200 ஹெக்டர் சம்பா நெல்லும் இதில் உள்ளடக்கம். அதுவும் இது தண்ணியில் முழுமையாக சூழ்ந்துள்ளதுனால முற்றிலுமாக பயிர் பாதிக்கப்பட்டுள்ளது. திரும்ப இந்த சம்பா வந்து இந்த பயிர் தெளியறதுக்கு கிட்டத்தட்ட தண்ணி வடிஞ்ச பிறகு தான் தெரியும். அதனால் அவங்களுக்கு வந்து இதில் எந்த விதமான மகசூல் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வர நவரை தான் அவங்க வந்து இந்த பயிர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த சம்பா பயிர் நெல்லாகட்டும், கரும்பாகட்டும், பயிர் வகைகளாகட்டும், மரவள்ளியாகட்டும் முற்றிலுமாக தண்ணி சூழ்ந்துள்ளதுனால இதோடைய மகசூல் கண்டிப்பாக பாதிக்கப்படும். 5400 ஹெக்டரில் நெல் எவ்வளவு, மற்ற பயிர்கள்லாம் எவ்வளவுயா? நெல் மட்டும் 4200 ஹெக்டர் நெல் வந்து சம்பா நெல் இதில் பயிரிடப்பட்டுள்ளது. இன்னும் அது ஒரு 30-40 நாட்களுக்குள்ளே அறுவடை ஆகக்கூடிய, அதாவது தை மாதத்தில் அறுவடை ஆகக்குள்ள முழுமையாக தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் இதோடைய மகசூல் மற்றும் இழப்பு பெரியதாக இருக்கும். அது புதுச்சேரியில் பெரிய அணையான சித்தரி அணையை வந்து தூர் வார வேண்டும், அதை வந்து சரி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்பெண்ணை ஆற்றுக்கும் இந்த சித்தரி அணைக்கட்டுக்கும் இடையில வந்து எந்தவித தடுப்பு சுவரும் இல்லாமல் இருக்குது. இந்த தடுப்பு சுவர் இல்லாத காரணத்தால தான் சித்தேரி அணைக்கட்டிலிருந்து உபரிநீர் வெளியே போகுது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்தாலும் அது வெளியே போகுது. எனவே இந்த 2 கோரிக்கைகளை, அதாவது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது வந்து சித்தேரி அணைக்கட்டுக்கு தடுப்புச்சுவர் கட்டி கொடுக்க வேண்டும். அதே போல் வந்து சித்தேரி அணை பகுதியை சீர் பண்ணணும், அதாவது தூர்வாரணும், சுத்தம் பண்ணணும். இப்போ ஏகப்பட்ட வந்து கலைகள்லாம் இருக்குது. இதனால் வந்து பல்வேறு பிரச்சனை ஏற்படுது. இந்த 2மே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இது போன்ற பிரச்சனையிலிருந்து நாங்கள் வந்து வெளியே வந்து விடுவோம். அது மட்டுமல்லாமல் தற்போது வெள்ளம் நீர் அதிகமாக இருப்பதால் 3 மாதத்துக்கு எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. வெள்ள நீர் வடியும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. நெல் பயிரிட்ட இடத்தில் மற்ற பயிர்கள் எதுவுமே பயிரிட முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம். எனவே அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று விவசாயிகளும் நம்மிடம் கோரிக்கை வைத்திருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.